ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய பணிப்பான வணக்கங்கள். கோவையிலிருந்து சுப்பிரமணியம் பேசுறேன். இன்றைக்கு நம்முடைய ஆடியோ மெசேஜில், ஆடியோ ப்ரெசன்டேஷனில் முக்கியமான ஒரு 16 விஷயங்களை நம்ம காதால கேட்க போறோம். இவைகளெல்லாம் நம்முடைய ஆன்றோர்களுடைய தெய்வ கடாட்சத்தினாலும் அவருடைய அனுபவத்தினாலும் நமக்காக சொல்லப்பட்டவை. எனவே இவைகளையெல்லாம் நம்ம ஒரு முறை காதில் கேட்டுட்டு அப்படியே விட்டுறாம, நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம், சந்தர்ப்பங்கள் அமையும் பொழுதெல்லாம் கேட்டுட்டா கரெக்டான சரியான நேரத்தில் அவைகளை நினைவில் கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தி கொள்ள முடியும். அதுதான் நம்முடைய பாட்டம் லைன் எக்ஸ்பெக்டேஷனே. The knowledge is of no use unless you put that into practice என்று சொல்லுவார்கள். அந்த விதத்தில் இந்த 16 வைர வாக்கியங்களை ஒலிப்பதிவு செய்து உங்க வீடுகளுக்கே கொண்டு வருவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கவனமாக சிரத்தையோடு கேளுங்க நண்பர்களே. பெற்றோர்களை தயவு செய்து நோகடிக்காதீங்க. ஏன்னா நாளைக்கு உன்னுடைய குழந்தைகளும் அதே விஷயத்தான் உனக்கு செய்யும் என்பதை தெரிந்து கொண்டு நம்முடைய செயல்களை திட்டமிட வேண்டும். எதற்காக? பெற்றோர்களை பாதுகாக்கும் அந்த ஒரு விஷயத்தை பொறுத்தவரை. பணம்னு அது பின்னாலேயே ஓடாதீங்கப்பா. உங்களுடைய வாழ்க்கையே போயிடும். வாழ்க்கைய போற வழியில அப்படியே ரசித்து கொண்டே போக வேண்டும்னு நமக்கு வலியுறுத்தி இருக்காங்க. நேர்மையாக இருந்து என்னத்தை சாதிச்சோம் அப்படின்னு கொஞ்சம் பேர் நம்ம கிட்ட ஆர்கியூ பண்றாங்க இல்லையா? அது மிக தவறு. நேர்மையா இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய சாதனை தான் அப்படின்னு அவங்க புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நேர்மையா இருக்கிறவங்களுக்கு சோதனை வருது, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சோதனைகள் வருதுன்னு சொல்லிட்டு நேர்மையை கைவிட்டுட்டு நாம வேற பக்கம் அதர்ம பாதையில போயிடக்கூடாது. ஏன்னா இவ்வளவு நாட்கள் நாம் நேர்மையா இருந்தோம் இல்லையா? அந்த நேர்மையே நம்மை காப்பாற்றும். வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நாம கோபப்படக்கூடாது. சந்தோஷம் குறைவதற்கும் பிரிவினைக்கும் இந்த உலகத்துல முதல் காரணம் எதுன்னு பார்த்தா நாம கோபப்படுறதா தான் இருக்கும். எனவே கோபம் என்ற அந்த உணர்வை நாம தவிர்த்து விடலாம். உன்னுடைய அம்மாவுக்காக ஒரு பொழுதும் உன்னுடைய மனைவியை விட்டு கொடுக்காத. ஏன்னா அவளுடைய அம்மா, அப்பா, குடும்பம், உறவுகள் எல்லாத்தையுமே உனக்காக விட்டு கொடுத்து வந்தவள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக உண்மையா இருப்பவங்கள்ட்ட நீயும் உண்மையாக இரு அப்படின்னு நம்முடைய ஆன்றோர்களும் சான்றோர்களும் நமக்கு சொல்லிவிட்டு சென்று இருக்காங்க. நாம அடுத்தவங்களுக்கு தீமை செய்யும் பொழுது அது இனிமையா தான் இருக்கும். அதே விஷயம் நமக்கு வரும் பொழுதுதான் அதனுடைய வலியும் வேதனையும் புரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யாதேன்னு அர்த்தம். உன்னுடைய மனைவி உங்ககிட்ட உண்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நீ நினைக்கிற மாதிரி தான் நீயும் உன் மனைவிக்கு உண்மையாக இருக்கணும். உண்டா இல்லையா? எந்த பெண்ணையும் நாம தவறான கண்ணோட்டத்தோட ஏறெடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி நம்ம பார்க்க ஆரம்பிச்சா அதுவே நம் மனைவிக்கு செய்யற மிகப்பெரிய கொடுமையாகும். மற்ற பெண்களை ஆபாச சிந்தனைகளோடு நம்ம பார்க்காம இருந்துட்டோம்னா அதுவே நம்ம மனைவிக்கு நாம கொடுக்கிற மிகப்பெரிய பரிசும் ஆகும். ரெண்டுத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஒருவன் துரோகின்னு உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவனை விட்டு விலகியே இருக்க வேண்டும். எல்லார்கிட்டையும் நட்பாக இரு. நமக்கு கடைசி காலத்துல கூட ஒரு 4 பேர்கள் தேவை என்பதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை முன்னோக்கி எடுத்து செல்ல வேண்டும். நீ கோவில்களுக்கு போய் தான் உன்னுடைய புண்ணியத்தை சேர்த்துக்கணும்னு அவசியம் இல்லை. நான் போறேன், 365 நாளும் கோவிலுக்கு போறேன், புண்ணியத்தை சேர்க்கறதுக்காக தான் போறேன். ஆனா அப்படி கோவிலுக்கு போய் மட்டும்தான் புண்ணியத்தை சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. யாருக்குமே தீங்கு செய்யாம இருந்தாலே நீ கோவிலுக்கு சென்றதற்கு சமம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க.
நிறையும் குறையும் ரெண்டும் கலந்தது தான் வாழ்க்கை. அதுல நிறைய மட்டும் நாம நினைத்து கொண்டிருக்கலாம். நீ உன்னுடைய வாழ்க்கையை வென்று விடலாம். யார் உனக்கு உதவி செய்யறாங்களோ அவர்களுக்கு மட்டும் தயவு செய்து ஒரு நாளும் துரோகம் செஞ்சிடாதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா, அதாவது துரோகம் செஞ்சீங்கன்னா, அந்த பாவத்தை எங்க போனாலும் கழுவ முடியாது அப்படின்னு நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அடுத்தவங்கள மாதிரி வசதியா வாழ முடியலையேன்னு நினைக்காத. நம்ம விட வசதி இல்லாதவர்கள் கோடி பேர் இருக்காங்க. இதை முதல்ல மனசுல வச்சுக்கணும். அதாவது அந்த அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படுவது, வசதியாக வாழ வேண்டுமென்னு ஏங்குவது, இவற்றெல்லாம் தவிர்த்திடணும். ஏன், நாம அனுபவித்து கொண்டிருக்கிற வசதியே இல்லாமல் கோடானு கோடி பேர் இந்த நாட்டில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சாலே போதும். இறைவனுடைய அன்பும் அருளும் எவ்வளவு பெருசுன்னு உங்களுக்கு புரியும். பிறக்கிறதுக்கும் இறக்கிறதுக்கும் இடையில நீ செய்யற அந்த பாவங்கள், நீ செய்யற அந்த புண்ணியங்கள் மட்டும்தான் உனக்கு மிஞ்சும். உன்னோட கடைசி வரை வருவதும் இந்த 2 விஷயங்கள் தான். எனவே வாழற காலத்திலேயே, ரத்தம் இளம் சூடாக இருக்கிற நேரத்திலேயே, புத்தி சுவாதீனத்தோடு இருக்கும் நேரத்திலேயே அடுத்தவர்களுக்கு நிறைய உதவிகளை செய்து புண்ணியங்களை சிறுக 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 சேமித்துக் கொள்ள வேண்டும். ஏன், நம்முடைய இவென்ச்சுவல் ஜேர்னி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. கடைசியாக ஒரு பிரயாணம் போறோம்னா எங்க போறோம்? மயானத்துக்கு பிரயாணம் போறோம். கரெக்டா? அந்த டைம்ல நம்ம கூட வருது நாம் செய்த பாவங்களும் புண்ணியங்களும் மட்டும்தான் என்பதை நினைவில் கொண்டு நம்முடைய காரியங்களை செய்யணும். கருட புராணம் அப்படின்னு சொல்ற ஒரு மிகப்பெரிய புராணம் கூட வலியுறுத்துற கருத்து இதுதான். வாழற காலத்திலேயே, வயசு காலத்திலேயே உடல், கை, கால்கள் இவைகளெல்லாம் நன்றாக இருக்கும் பொழுதே நிறைய புண்ணியங்களை செய்து கடைசி காலத்துக்கு அவற்றை உங்களோடு எடுத்து செல்லும் ஒரு வசதியை வைத்துக் கொள்ளுங்கள் என்பதுதான். எனவே இன்றைக்கு உங்களோட 16 மிக முக்கியமான வாக்கியங்கள்னு சொல்லுங்க, வைர சூத்திரங்கள்னு சொல்லுங்க, அறிவுரைகள்னு சொல்லுங்க, எப்படி வேணா நீங்க புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் இந்த 16ஐயும் ஒருவர் படித்து பல முறை கேட்டு மனசிலே பதிய வைத்து at the most appropriate time நினைவில் கொண்டு வந்தால் அவருடைய வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கையாக மாறி போகும் என்ற உத்தரவாதத்தை உங்களுக்கு நான் தரேன். தெரிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. என்றும் உங்கள் இனிய நண்பன் சுப்பிரமணியன்.